பரிசான் நேஷனல் மற்றும் பெரிகாத்தா நேஷனல் ஆகியவற்றுக்கு இடையே ஆன உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் யூகங்களை பார்ட்டி பவாசான் நெகாரா தலைவர் டதஸ்ரீ ஹம்சா ஜைனுடீன் நிராகரித்துள்ளார். அத்தகைய கூற்றுகள் பிளவுகளை விதைக்கும் முயற்சிகள் என்று அவர் சுட்டிக்காட்டினார். பெரிகாத்தா நேஷனல் மற்றும் பரிசான் நேஷனல் இடையே எந்த பிளவையும் தாம் காணவில்லை என்று குறிப்பிட்ட அவர், இப்போதுதான் நெகிரி செம்பிலானில் பதவியேற்றோம், இப்போதே பிளவு இருப்பதாக மக்கள் எப்படி சொல்ல முடியும் என்று அவர் வினவினார். இவை எங்களை பிரிக்க முயற்சிக்கும் சக்திகள் என்று நேற்று நடைபெற்ற கட்சியின் பொது கூட்டத்திற்கு பிறகு நடந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். பாஸ் கட்சியின் தலைவர் தான்ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங்கின் கருத்துகளையும் கேட்டதாகவும், கட்சிகளுக்கு இடையே எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். கூட்டரசு மற்றும் மாநில அரசுகளை ஆளும் அரசியல் கட்சிகளுக்கு இடையேயான வேறுபாடுகள் அவற்றுக்கு இடையேயான நட்புறவுக்கும் ஒத்துழைப்புக்கும் தடையாக இருக்கக்கூடாது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசாங்கத்தின் முயற்சிகளால் மக்கள் தொடர்ந்து பயனடைவதை உறுதி செய்ய நெருங்கிய உறவுகளும் ஒத்துழைப்பும் மிக அவசியம் என்று அவர் எடுத்துரைத்தார். நமது அரசாங்க அமைப்புக்கு நெருங்கிய ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. நமக்கு மாறுபட்ட கருத்துகள் இருக்கலாம், வெவ்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த வேறுபாடுகள் மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் நட்புறவு, நல்லெண்ணம் மற்றும் ஒத்துழைப்புக்கு தடையாக இருக்கக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டார். அதனால்தான் மலாக்காவில் அளிக்கப்பட்ட அன்பான வரவேற்புக்கும், மலாக்கா அரசாங்கம் மற்றும் மலாக்கா வரலாற்று நகர மன்றம் வழங்கிய நெருங்கிய ஒத்துழைப்புக்கும் மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதாக அன்வார் கூறினார். மலேசியா மடானி கருத்தாக்கத்திற்கு இணங்க ஒரு நிலையான நில பரப்பை உருவாக்கும் நமது லட்சியம் எதிர்காலத்தில் செயலாக மாற்றப்பட்டு உறுதியான முடிவுகளை தரும் என்று தாங்கள் நம்புவதாக அவர் குறிப்பிட்டார். நேற்று இரவு குருபோங்கில் உள்ள ஹாங் ஜபாட் மைதானத்தில் லேண்ட்ஸ்கேப் லெஸ்தாரி மலேசியா மடானி என்ற கருப்பொருளில் நடைபெற்ற தேசிய நிலப்பரப்பு தின கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்த போது அன்வார் இவ்வாறு கூறினார். அடுத்த பொதுத் தேர்தலுக்கு முன்னதாக தீபகற்ப மலேசியாவில் உள்ள 122 நாடாளுமன்ற இடங்கள் வரை பரிசான் நேஷனல் பெரிகாத்தா நேஷனல் கூட்டணியின் பக்கம் திரும்புவதற்கான ஆற்றல் நீல அலைக்கு உள்ளதாக இல்ஹாம் சென்டர் என்ற சிந்தனை குழு தெரிவித்துள்ளது. நெகிரி செம்பிலானில் இருந்து நாடு முழுவதும் பரவும் வாக்குப்பதிவு முறைகளை அடிப்படையாக கொண்டே இந்த கணிப்பு அமைந்துள்ளது என்று அந்த குழு சுட்டிக்காட்டியது. தத்தமது கூட்டணிகளில் உள்ள மலாய் முஸ்லிம் கட்சிகளான அம்னோ மற்றும் பாஸ் தங்கள் ஆதரவாளர்களை ஒருவருக்கொருவர் வேட்பாளர்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க செய்தால் முன்பு பக்காத்தான் ஹரப்பான் சிறிய வித்தியாசத்தில் வென்ற இடங்களை அவர்களால் கைப்பற்ற முடியும் என்று எல்காம் சென்டரின் நிர்வாக இயக்குனர் ஹிசவும்டீன் பகார் குறிப்பிட்டுள்ளார். அவர் கணித்தபடி பரிசான் நேஷனல் பெரிகாத்தான் கூட்டணி 122 இடங்களை வென்றால் அடுத்த அரசாங்கத்தை அமைக்க தேவையானதை விட 10 இடங்கள் கூடுதலாக கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அடிமட்ட அளவில் அம்னோ மற்றும் பாஸ் ஆதரவாளர்கள் ஒருவருக்கொருவர் வேட்பாளர்களை உண்மையாக ஏற்றுக்கொண்டால் இது சாத்தியமாகும் என்று ஹிசவுமுடீன் எஃப்எம்டி ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். மலாய்க்காரர்கள் அதிகாரத்தை இழந்து வருவதால் அரசியல் ரீதியாக ஒன்றுபட வேண்டும் என்ற கூற்றை பசாமா தலைவர் ரவிசி ரம்லி மறுத்துள்ளார். தலைவர்கள் அத்தகைய அதிகாரத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்ற உண்மையான பிரச்சனையிலிருந்து கவனத்தை திசை திருப்புவதற்காகவே இனவாத குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறினார். மலாய்க்காரர்கள் ஒருபோதும் அரசியல் அதிகாரம் இல்லாமல் இருந்ததில்லை, அவர்கள் எப்போதுமே அரசியல் அதிகாரத்தை கொண்டிருந்தனர் என்று அவர் நேற்று இரவு தனது பாட்காஸ்டின் அண்மைய அத்தியாயத்தில் தெரிவித்தார். கடந்த மாதம் நெகிரி செம்பிலான் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பரிகாத்தா நேஷனல் தேர்தல் இயக்குனர் சனுசி நோர் தானா மிலாயி குறித்து தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்துகளுக்கு பதிலளிக்கும் விதமாக அவரது இந்த கருத்துகள் வந்துள்ளன. மலேசியர்களின் பொருளாதார பிரச்சனைகளுக்கு மற்ற இனக்குழுக்களை குறை கூறுவது தவறு என்று ரவிசி தெரிவித்தார். பல தசாப்தங்களாக பூமிபுத்ரா கொள்கைகளை ஆதரித்த நிர்வாகங்களால் மலேசியா ஆளப்பட்டு வந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். அரசியல் அதிகாரம் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்பதே உண்மையான பிரச்சனையாக இருந்தது. பல தசாப்தங்களாக மலாய்க்காரர்களுக்கு ஆதரவான கொள்கைகள் மலாய்க்காரர்களுக்காக பங்குரிமையை இன்னும் கணிசமாக மேம்படுத்தவில்லை என்று அவர் வாதிட்டார். சீன மற்றும் இந்திய சமூகங்களின் பொருளாதார செல்வாக்கினால் மலேசியர்கள் அதிகாரத்தை இழந்தனர் என்ற கூற்றுகளையும் அவர் நிராகரித்தார். ஆழமான ஆளுகை பிரச்சனைகளிலிருந்து கவனத்தை திசை திருப்புவதற்காகவே அதிகாரத்தில் இருப்பவர்கள் பெரும்பாலும் இனவாத கருப்பொருட்களை நாடுவதாக அவர் கூறினார்.
நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருப்பவர்கள் இயல்பாகவே அந்த அதிகாரத்தை பாதுகாக்க முயற்சிப்பார்கள். சமூகம் மேலும் வெளிப்படையாக மாறும்போது, மக்கள் அந்த தற்போதைய நிலையை கேள்வி கேட்க தொடங்கும் போது, அந்த குழுக்கள் ஒன்று திரள்வதற்கு ஒரு பூச்சாண்டியையும் உணர்ச்சி பூர்வமான பிரச்சனைகளையும் தேடத் தொடங்குகின்றன என்று அவர் சுட்டிக்காட்டினார். அந்த உணர்ச்சி பூர்வமான பிரச்சனைகளுக்கு ஒரு எதிரி தேவை. வெளிநாடுகளில் அந்த எதிரி சிறுபான்மையினர், குடியேறிகள் அல்லது முஸ்லிம்களாக இருக்கலாம். மலேசியாவில் அது குடியேறிகள், சீனர்கள் மற்றும் இந்தியர்களாக மாறுகிறது என்று அவர் விவரித்தார். முன்னாள் பிரதமர் டதஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் சீரற்ற இருதய துடிப்பு காரணமாக தேசிய இருதய கழகமான IJN-இல் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு வெற்றிகரமாக பேஸ்மேக்கர் பொருத்தும் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. பெரா தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரான அவர் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கு முன்னதாக IJN-இல் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சீரற்ற இருதய துடிப்பு சிகிச்சை அளிப்பதற்காக இஸ்மாயில் சப்ரிக்கு நேற்று பிற்பகல் இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக IJN ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அறுவை சிகிச்சையை தொடர்ந்து அவர் ஓய்வெடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளார். எனவே அவர் குணமடைவதற்கு ஆதரவளிக்கவும் அவரது தனி உரிமையை உறுதி செய்யவும் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டுமே சந்திப்பு அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்மாயில் சப்ரி மற்றும் அவரது குடும்பத்தினரின் தனி உரிமையை மதிக்குமாறு ஊடகங்களையும் பொதுமக்களையும் IJN கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.